பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. அருமையானவர்களே, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஒரு ராஜா நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நல்ல ஒரு அழகான வசனம் பாருங்க. நம்ம ஒரு புதிய அத்தியாயத்துக்காக, ஒரு புதிய நாளுக்காக, புதிய வருடங்களுக்காக நம்ம முயற்சிக்கும் போது பல கேள்விகள்லாம் வரும். உதாரணத்துக்கு 2025 நம்ம சந்திக்க போறோம்னு வச்சுக்கங்களேன். போகும்போது அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த ஆண்டில் எப்படி நம்ம நடக்க போகிறோம், எது நன்மை நடக்குமா, உலகத்துக்கு எப்படி நடக்கும். ஒரு சிலர் சிந்திப்பாங்க, ஒரு சிலர் பிளண்டாக அப்படியே பிளைண்டாக இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படும். ஒரு சில மக்கள் நேமராலஜி, நியூராலஜி, அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி பல ஜோசியங்கள்லாம் பார்த்து தொழில் தொடங்க முடியுமா, அந்த ஆண்டு எப்படி இருக்கும், பல கணிப்புகளை அவங்க ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ தேவ பிள்ளைகளே, சர்ச்சைக்கு வர ஆண்டவரை நம்புற நீங்க, உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த ஆண்டு எப்படி இருக்கும், தொழில் நல்லா இருக்குமா, குழந்தை பிறக்குமா, எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, திருமணம் ஆகுமா. சிலர் பலவிதமான எண்ணங்களோடு இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு கேள்விகளுக்கு மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். அருமையானவர்கள், இதை விட ஒரு அற்புதமான வார்த்தை நம்மளால கேட்க முடியுமா? யோசித்து பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிற இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் சொல்கிறார், நம்ம ராஜா முன்னாடி போகிறார், அவருடைய தடைகளை நீக்கி போடுகிறார். ஒருவேளை நீங்க பல ஐயத்தோடு, கேள்விகளோடு, பலவிதமான பயத்தோடு இருக்கலாம். எப்படி இருக்குமோ என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த வானத்தையும் பூமி படைத்த இறைவன் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, நான் உனக்கு முன்னே போய் அந்த வழியெல்லாம் ரூட்டெல்லாம் சரி பண்ணுவேன், கோணெல்லாம் செவ்வையாக்குவேன். அதோடு மாத்திரம் நான் வெங்கலக்காதை உடைப்பேன், இரும்பு தாட்பால முறிப்பேன், அந்தகார பொக்கிஷங்களை ஒளிவிடப்புதலில் நான் உனக்கு தருவேன் என்று பல அற்புதமான வாக்குகளை தந்திருக்கிறார். தேவ மக்களே, கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாய் தங்குவான். நீ ஆண்டவரை நம்புகிறபடினாலே, நீங்க விசுவாசிக்கிறபடினாலே நீங்க ஐயப்படவோ கலங்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்பினவர்களுக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். பரிசுத்த வேதத்துல மோசே என்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக அவர் சென்றாராம். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டியாக யோசேப்பு என்ற ஒருவனை முன்வைத்தாராம். ஆண்டவர் இப்படி பல மக்களை போஷிப்பதற்கு அவர் ஒரு ஆட்களை முன்வைப்பார் என்றால், என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதம் செய்வதற்கு அவரே சொல்ற, நானே உனக்கு முன்னாடி போகிறேன் என்றால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரிது. மக்களை நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். வருகிற காலங்களும் வருகிற நாட்களும் உங்களுக்கு நன்மையாகத்தான் அமையும் என்றால் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன். நீங்க தெய்வத்தை முன்வைத்து ஓடும்போது, அவரை முன்பாக வைக்கும் போது, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதிகமாக அசைக்கப்பட்ட தாவீது அனுபவங்கள். அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் என்ன செய்வான்? பல அழகான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களே, நீங்க சோர்ந்து போகவோ கலங்கவோ பயப்பட வேண்டியதில்லை. கோஹெட், போய்கிட்டே இருங்க. உங்க முன்னாடி ஒருத்தர் போகிறார். அவர் வேலை என்ன? உங்க வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகளோ, கோடலானவைகளோ, சத்துருக்களோ, கெட்டவர்களோ, கையவர்களோ, உனக்கு துரோகிகளோ யார் வந்தாலும் எல்லாத்தவையும் அவர் அடித்து நொறுக்கி ஓடுகிறார். வழியில சின்ன சின்ன பேரல், சின்ன சின்ன கட்டை. அப்போ ஒருவனுக்கு எனக்கு ஒன்று கஷ்டமா இருக்கு, ஆனா ஒரு ஜேசிபி இயந்திரத்துக்கு அது கஷ்டம். எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். ஜேசிபியே விட ஒரு பெரிய மகிமை நமக்கு முன்பாக போகிறது. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அதனால இவர்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், டயர்டா இருக்கலாம். இந்த ஆண்டு நீங்க எப்படின்னா இப்படின்னு நினைச்சிருக்கலாம். கலங்காதீங்க. இத்தனை நாட்களாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளின் மேல் சுமப்பது போல சுமந்தவர் இன்னும் நம்மை சுமக்க, ஏந்த, தாங்க, தப்புவிக்க அவர் வளர. அப்படிப்பட்ட இறைவனாக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற அழகான வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் நான் கோணலான செவ்வையாக்குவேன். அவர் கோணலான செவ்வையாக்குற மாத்திரம் இல்ல, எதெல்லாம் தடை இறங்குறதோ, மனுஷ தடை, பிசாசு தடை, எந்தெந்த தடைகளும் எல்லா தடைகளையும் அவர் உடைத்தெறிவார். தடைகளை உடைப்பதற்கு அவர் கடினமான காரியம் இல்லை, அது கஷ்டம் என்று சொல்ல. ஏனென்றால் அவர் சர்வத்தை படைத்த தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒருவர் முன்பாக போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த வேத வாக்கின்படி உங்களை ஆசிர்வதித்து உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்துவாராக. மீகா 2:13 படி தேவன் உங்களை ஆசிப்பாராக. God bless you. God bless you. God